அல்லேலூயா. அந்த வாலிப பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு ஆராதனைக்குள்ளாக நடத்தி வந்தார்கள். ஆமென். பாடினோம், ஜீவன் தந்து என்னை மீட்டுக்கொண்டீர், பாவம் நீக்க என்று சொல்லப்படுகிறது. பாவம் இருளிருந்த அதிகாரத்திலிருந்து எங்களை ஜீவனை கொடுத்து மீட்டவர். உமக்கென்று வாழ எங்களை பிரித்தெடுத்து என்று சொல்லப்படுது. ஒரு பாடலோடு இந்த வார்த்தைக்காக கடந்து சொல்லுவோம். போகின்றாரே இயேசு என் பாவங்களை சுமந்து, குனிந்து விழுந்து நிமிர்ந்து எழுந்து போகின்றாரே இயேசு, போகின்றாரே இயேசு. அடிமேல் அடி அடிக்க அடிகளை அவர் வாங்க, முள்முடியை அவர் தூட்ட சுமந்து போகின்றாரே இயேசு என் பாவங்களை சுமந்து, குனிந்து விழுந்து நிமிர்ந்து எழுந்து போகின்றாரே இயேசு. என் வாழ்க்கை பாதையிலே நான் ஒரு சிலுவை பாதையிலே பரிசுத்தர் பரிசுத்தரே, அக்கிரமங்கள் எல்லாம் அவரை வாட்டி வதைக்குதையா, என் அக்கிரமங்கள் எல்லாம் அவரை வாட்டி வதைக்குதையா. போகின்றாரே சுமந்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த பிதாவே, ஆமென். நாங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 - 10 வரை வாசிக்க கேட்போம். எபேசியர் புதிய ஏற்பாடு 2ஆம் அதிகாரம் 1 - 10 வரை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின் படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சம் மனசும் விரும்பினதை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின்படி மகா மேன்மையாய் ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரிகையினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். ஆமென். முதல் வசனம் சொல்லுவது பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை தேவன் உயிர்ப்பித்தாராம். அப்போ ஒரு காலத்தில் நாங்கள் அக்கிரமங்கள் பாவங்களில் மரித்து போயிருந்தோம், ஆத்மா மரித்து போயிருந்தது. ஆனாலும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நம்முடைய தேவனோ
நம்ம அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பா, 2 விதமாக பிறந்த அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே அவர் எங்களை மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தாராம். அல்லேலூயா. அங்கே 2வது வசனம் சொல்ல, முற்காலத்தில் உலக வழக்கத்தின்படி யாகவும் கீழ்ப்படியான பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற வானப்பிரவாகிய பிசாசின் கிரியைக்குள்ள நாங்கள் இருந்து அவனுடைய வழிகளில் நாங்கள் நடந்து வந்தோம். இது யாருக்கு எழுதுகிறார்? எபேசிய சபை, ரட்சிக்கப்பட்ட எபேசிய சபைக்கு எழுதுகிறார். எங்களுக்கு இந்த நாளை கர்த்தர் உங்களோடும் பேசுவார். அல்லேலூயா. எபேசிய சபைக்கு தான் எழுதுகிறார், யாருமே உலகத்தில் உள்ளவர்களுக்கு அல்ல. எபேசிய சபையிலே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நாங்கள் அக்கிரமங்கள் பாவங்களால் மரித்திருந்தோம், அந்த தேவனுடைய அன்பு எங்களை உயிர்ப்பித்தது. ஏன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவருடைய மிகுந்த அன்பு எங்களை எப்படியாம் அந்த அன்பு அங்கே யோவான் 3:14 சொல்லப்படுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தவள் நான் நீங்களும் அங்கே இந்த உலகத்தில் இருந்த எங்களையும் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அவரை தந்தல்லி என்று சொல்லி தன் குமாரனை சும்மா தூக்கி அவரை இவருக்குள்ள நீ உயிர்ப்பிக்கப்படுவான்னு சொல்லல. எப்படி குமாரனை அங்கே ஒப்பு கொடுத்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்புறம் பார்த்துக்கொள்ளும். ஆகவே தேவனுடைய அன்பு தம்முடைய குமாரனையே கொடுத்து எங்களை மீட்டாண்டு பார்க்கிறோம். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த எங்களை உயிர்ப்பித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்வது, அதாவது நித்திய மரணம். எங்களுடைய சரீரம் வாழும் ஆத்மா செத்து போய் இருந்தது. அப்போ பாவத்தின் சம்பளத்தில் ஆத்மாவுக்கு அங்கே நித்திய மரணம் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய மிகுந்த அன்பினாலே நித்திய ஜீவனுக்கென்று தேவன் எங்களை உயிர்ப்பித்தார். அதான் வேதத்தில் வாய்ச்சி கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:7-8 சொல்லுகிறது, எமக்கு கிறிஸ்துக்குள் வாழும்படி ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த 8 சொல்லுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி? இது எங்களாலே, இது உங்களாலே உண்டான அல்ல, நம்மாலே உண்டான அல்ல, தேவனுடைய ஈவு. அங்கே வேறு வசனம் சொல்லுவார், தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவாக இருக்கிறபடியா இதை யாரும் பெருமை பாராட்ட முடியாத அளவுக்கு அப்படி வைக்கப்பட்டிருக்கு. பெரும்பாராட்டு நான் பெரிய பக்திமானாக இருந்து நான் அதனால் ரட்சிக்கப்பட்டோம். தான தர்மம் பண்ண நற்கிரியினாலே அப்படியா தான தர்மம் பண்ணனாலே நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவனை ரட்சித்தார். அல்லது நான் படித்தவன், ஞானி, அறிவு நல்ல ஞானம் உள்ளவன் என்று பெருமை பாராட்டபடிக்கு தேவனாலே கிடைத்த, இலவசமாய் கிடைத்த அந்த மகா மேன்மை தயவினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. தேவனுடைய மிகுந்த அன்பினாலே பாருங்க. இந்த 3 காரியம் அதுக்குள் அடங்குது. நான் முதலாவது பார்த்துள்ள அக்கிரமங்களினாலும் பாவங்களாலும் மரித்தவளா இந்த எங்களை தேவன் உயிர்ப்பித்தாண்டிலேங்க அங்கே ஆத்மா மரணத்துக்கு கண்டு பாவத்தின் சம்பளமாகிய பெரிய தண்டனை நமக்கு அருளப்பட்டிருந்தது. இங்கிலீஷில் பைபிளில் பார்த்தா அருமையாக இருக்கும். ஆனாலும் தேவன் நம்மேல் இரக்கமுள்ள அன்பு வைத்தார், அங்கே அன்பு வைத்தார், மிகுந்த அன்பு வைத்தார். அதனாலே நமக்கு ஒரு நித்திய வாழ்வை தேவன் கிறிஸ்துவுக்குள் அறிவு இருக்கிறார். நாங்கள் வாழுகிறோம்னா இங்கிலீஷ் என்ன படிவார அது உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷில் பார்த்தா தெரியும். நாங்கள் ஜீவன் உள்ளவராக இன்றைக்கு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நாங்கள் வாழுகிறோம், எங்கள் ஆத்மா வாழுகிறது. அப்போ அங்கே சொல்லப்படி முதலாவது வசனம் சொல்வது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவம். அப்போ அது 2 விதமாக பார்க்குறோம். அக்கிரமம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன? நாங்கள் பொதுவாக அப்படி தான் கடந்து போகிறோம். பாவம் என்று சொல்ல போனால், பாவம் என்று சொல்லுவோமானால் எங்களுடைய சரீரத்தினாலே நாங்கள் செய்கிற பாவம். அங்கே பார்க்குற சொல்லப்படுது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்திலே மற்றவர்களைப் போல கோபாய்க்கினின் பிள்ளைகளாக எங்களோட மனசும் மாம்சமும் என்னென்ன விரும்புகிறதோ அது எல்லாத்தையும் நாங்கள் அனுபவித்தோம். பிரசங்கத்தையாக தான் சொல்கிறான், நான் சிங்கார வனங்களை நாட்டினே, பெரிய மாளிகை கட்டினேன், கீத வாத்தியங்கள் இப்படியாக விளக்க எவ்வளோ சொல்லி எவ்வளோ அவர் களியாட்டமாய் இருந்தாராம். ஆனால் சூரியனுக்கு எல்லாம் மாயம். மனசும் மாம்சம் விரும்பினதை நாங்கள் ஒரு காலத்தை செய்தோம். அதான் அந்த சரீரத்தை கெடுத்து கொண்டு வந்தோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கண்களின் இச்சை பார்க்கறது, இந்த இவ்வளோ எழில்முக எல்லாத்தையும் தான் இந்த மத குடித்தான், நான் அப்படி வாழ்ந்தேன், எத்தனையோ சொல்லலாம். கண்களின் இச்சை, அந்த கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சையாய் மாறி அது கற்பந்தறிந்து பாவத்தை பிறப்பிக்குதுன்னு சொல்லப்படுது. ஜீவனத்தின் பெருமை, என்னிடத்த பணம் இருக்குது, நான்
இன்றைக்கு உலகத்தில் பார்க்குறீங்களா, பணத்தை விட்டுறிஞ்சால் எல்லாத்தையும் வாங்கி போடலாம். அப்படியாகி கண்களின் இச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை, இது சரீரத்தினாலே வருகிற பாவங்கள். ஆனால் அக்கிரமம் என்று சொல்லுவனால் அது ஒரு வித்தியாசம். அது கொடிதானது. உங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு எதிராக ஏதாவது செய்ய வேண்டும் என்று எங்கள் சிந்தனையிலே வருகிற காரியம் அக்கிரமம், அநியாயம், வன்மம் வருகிற காரியம். பாவம் சரீரத்திலிருந்து அது வருகிற காரியமாக இருக்கு. ஆனால் அக்கிரமம் என்பது அதற்கு மேலாக இருதயத்திலிருந்து ஊற்றெடுத்து வருகிற ஒரு கெட்ட காரியம், வன்மம் நிறைந்தது. நீங்கள் கேட்டிருப்பீர்கள், உலகத்திலே சாதாரண கேட்கக்கூடிய அல்லது பிரசங்க வேளையில் கேட்டிருப்பீர்கள், 2 பேர் ஜெபிக்க போனார்கள். 2 பேருக்கும் ஒத்து வராது. இவனை விட நான் மேலே வரணும், அல்ல நான் குறைவாக அவன் சரிஞ்சு கொண்டு 2 பேருக்குள்ளேயும் போட்டி. 2 பேரும் ஜெபிக்க போனார்களாம். ஒரு விட்டு வாங்க மாட்டான் அப்படியாக. அப்போ கடவுளை ஒருதை கேட்டாராம், உனக்கு என்ன வேணுமென்று. ஆண்டவர், எனக்கு ஒரு கண் இந்த குருடாக போகணும். ஓகே, கடவுண்டா அவர் போயிட்டார். அடுத்தவன்கிட்ட போனார், உனக்கு என்ன வேணுமென்று சொன்னார். அவன் சொன்னான், அவன் என்ன கேட்டான் அதை விட எனக்கு 2 மடங்கு என்ன வேணுமென்று. பாருங்க, ஒரு கண் போனாலும், எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, மற்றவனுக்கு 2 கண்ணும் போகணுமென்று இவன் நினைக்கிறான். அவன் பார்த்தான், அவனை விட நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை, 2ம் கெட்டவனாக. இன்றைக்கு உலகம் அப்படித்தான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அக்கிரமம், இதுதான் அக்கிரமம். அப்படிப்பட்ட அக்கிரமம் என்பது இதற்கு மேலாக இருதயத்திலிருந்து ஊற்றெடுத்து வருகிறது. ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை, ஒரு ராஜ்யத்தை, ஒரு சபையை, ஒரு ஊழியங்களை இந்த அக்கிரமம் என்ற சிந்தையில் வர அக்கிரமம் கெடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. காயின் ஆபேல் சம்பவம் உங்களுக்கு தெரியும். காயின் ஆபேல் மேல் எரிச்சல் உண்டாகி அவனை தன் சொந்த சகோதரனை கொலை செய்தானான். 2 பேரும் பலிதான் கடவுளை கொடுத்தாங்க. ஒருவன் உயிருள்ள ஜீவன் பலி, ஒருவன் அந்த தானியங்கள் அதான் மிரக்க கொடுத்தவளே கடவுள் அங்கீகரித்தார் ஆபேலுடைய. ஆனாலும் அவனுக்குள்ளே இந்த அக்கிரமம் நுழைந்தது. ஏன்னா அதான் அக்கிரமம்னா எரிச்சல், பொறாமை, போட்டிகள், பிடிவாதங்கள், பிரிவினைகள், இப்படி சொல்லிக்கொண்டு போகலாம். அக்கிரமம் நிறைஞ்சபடியா சொந்த சவரன்னு பாராமல் அங்கே கொலை செய்தானாம். இவைகள் எல்லாம் சிந்தையிலே உண்டாகி அக்கிரமம், அநியாயம் செய்கிறதா இருக்கு. அதான் சொல்லப்படுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் சொல்லப்படுது. சங்கீதம் 66:18 சங்கீதக்காரன் சொல்றான், நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் என்னுடைய செவித்து ஆண்டவர் பதில் செவி கொடுக்க மாட்டார். இன்றைக்கு நாங்கள் எப்படி கத்தி அடுக்குமொழியில் செபிக்கிறோம், ஆனால் எங்களுக்குள்ள கசப்பு, போட்டிகள், பொறாமைகள், இந்த அக்கிரமம் நிறைஞ்சிருக்குது. செபிக்கிறோம், அது வெறும் மதிலாத்தான். எரிக்கோ மதுளை பொழுது அங்கே வானத்து பரலோகத்து போகாது. செபிச்சு கொண்டே இருக்கிறேன். செபிச்சு அக்கிரம சிந்தியோடு கேட்ட ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். அப்படி என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16-19 வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்துகை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. பாருங்க, அக்கிரமம், இவைகள் எல்லாம் அக்கிரமம் என்று சொல்லப்படுது. முன்பு எங்களுக்கு உலக வழக்கத்தின்படி நமக்கு இந்த இருந்தது இந்த காரியங்கள். பிசாசு நம்மை அப்படியாக நடத்தி வந்தான். அந்த ஆகாய பிறகு பிசாசுக்கெல்லாம் இருந்தோம். எபேசுவைக்கு எழுதுகிறார், இனியும் அது இருக்கக்கூடாதுன்னு எழுதுகிறார். ஆனால் அப்படி இருந்தது. ஆனால் சங்கீதம் 103 அங்கே 3ஆம் நாளாம் வசனம் சொல்லுகிறது, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சித்தாராம். ஓமேல்லையோ சங்கையாக்கார சொல்ல, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார் சிலுவையிலே. அங்கே எனக்கு நோய்கள் எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணன் அங்கே மரணத்துக்கு கண்டிருந்த எங்கள் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சித்தாராம். ஏசாயால 53:5 சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். மீறுதல் என்றால் எங்களை கட்டுப்படுத்த முடியாத எங்களுடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எங்களுக்கு இருக்கிற பொல்லாத அந்த அக்கிரமத்தினாலே அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளாத குணமாகிறோம். அல்லேலூயா. அவை நாங்கள் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய மிகுந்த அன்பினாலே கிடைத்த ஈவு. ஆறு சொல்ல முடியும்?
நான் நிர்மூலா தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஏதுவா எந்த காரியங்கள்ட்ட எல்லாம் இருந்த போதும் தேவனுடைய அன்பு எங்களை ரட்சித்தது. நித்திய மரணத்துக்கென்று நியமிக்கப்பட்ட எங்களுக்கு இயேசு பாடுபட்டார், சிலுவையிலே பாடுபட்டார். அது மட்டுமல்ல, பாருங்க ஏசாயா 53:6 வாசிங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் உள்ள பண்ணினார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பரகுமாரை இவ்வளவாய் தந்தரல் என்றதில்லே. பாருங்க என்னன்னு சொன்னால், நாங்கள் எல்லாம் அவன் வழி தப்பி திரிந்து எங்கள் வழியிலே போனோம், ஆடுகளைப் போல. ஆடுகளை உங்களுக்கு இந்த மேய்க்கும் பொழுது பண்ணை விட்டு வெளிக்கிட்டால் இந்த இடத்துல எல்லாம் புல் இருக்கும், சாப்பிடும். இப்போ இந்த காலம் போய் அங்கே இருக்குது, ஆனால் அங்கே போகும், இங்கே போய் மேய்ஞ்சு அப்படி இப்படியாக நாங்களும் இந்த ஆடுகளைப் போல அவன் வழியிலே. பொதுவாக சொல்லுவாங்க, ஊரில் சொல்லுவாங்க, நம்ம என்ன டேய் சாப்பிட வர எங்கே மேய போன்னு சொல்லுவாங்களே எங்களை பெற்றோர்கள். அதே மாதிரி தான். அப்போ அவனவன் வழியிலே நாங்கள் இருந்தோம். அப்படியாக என்றால் நாங்கள் பாவங்கள் நினைத்ததை எல்லாம் செய்து கொண்டு இருந்த பொழுது கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விளை பண்ணினார். பாருங்க, விளை பண்ணினார். அதான் குமாரன், சொந்த குமாரன் பாராமல் எங்களுக்கு தந்தார். இன்னும் எசாயா 53:10 53:10-11 வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அங்க சொல்லப்படுது, கர்த்தரோ அவரை நொறுக்க, தன் குமாரன் நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். யாருக்காக? நமக்காக, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக சொந்த குமாரனை அங்கு நொறுக்க அவர் சித்தம் கொண்டாராம். அடுத்த வசனம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். பாருங்க, அங்க நொறுக்க. அப்ப பிதாவானவர் கர்த்தரோ நம்முள்ளாட அக்கிரமத்தை அவர் மேல், குமாரன் மேல் விளப்பண்ணினாராம். இங்க சொல்லப்படுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அநேகரை நீதிமான்கள் ஆக்குவாராம். அவர்களுடைய அக்கிரமங்களை அவரே சுமந்து கொண்டார். ஏன்னா பிதாவுடைய சித்தம் செய்ய தான் இந்த பூமிக்கு வந்தார். பிதா என்ன சொல்லுகிறாரு அதை கீழ்ப்படித்து, அதனால எல்லாமே மேலான பூமியிலும் வானத்துக்கும் பூமிக்கும் எல்லா நாமத்தும் உயர்த்தப்பட்டார். அவர் அக்கிரமங்களை எல்லாரும் சுமந்தாராம். அங்கே சொல்லப்படுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு. அவர் சிலுவை பாடுகளை சந்திக்க போகும்பொழுது உங்களுக்கு தெரியும், கெத்செமனே தோட்டத்திலே அங்கே சீசர் இருக்கிற தூங்குறவளை அவர் இரத்தத்தின் வேர்வை பெருந்துளிகளை வேர்வையின் இரத்தங்கள், அந்த அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அங்கே சிந்த அவருடைய ஆத்மா வியாகுலப்பட்டது. வாசித்துறாங்களே, தியானிச்சிருக்கிறேன். அந்த ஆத்மா பாடுபட்டது தக்க பலனை அங்கே பார்க்குறார். அநேகரை நீதிமான்கள் ஆக்குவாராம். தன்னுடைய எல்லா அக்கிரமங்களை அவரே சுமந்து கொண்டாராம். 12வது வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். போதும் பாருங்க, அதுல முக்கியம் என்ன சொல்றது, அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டாராம். அதான் சொல்றது, அப்ப தம்முடைய ஆத்மாவை மரணத்தை ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை சுமந்தார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டாராம். அவர் எப்படி சிலுவையால் அறியப்பட்ட 2 கள்ளர்கள், அக்கிரமம் செய்தவன் பாவம் செய்தவன் 2 கள்ளர்கள் மத்தியிலே அவர் அங்கு சிலுவையில் அறியப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். ஆனாலும் அவர் அங்கே அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டும் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் எப்படி வேண்டுகிறார்? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்ன நிறையா இருக்கிறார். இதெல்லாம் அவங்களுக்கு விளம்பும். கர்த்தர் உங்களோடு எல்லாரும் பேச. அல்லேலூயா. பிதாவே, இவர்கள் செய்வது என்னென்று அறியாதவர்களுக்காக மன்னியும் என்று வேண்டிக் கொண்டார். பாவம் அறியாத பரிசுத்தர் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். அடுத்தது பாருங்க, அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர். அது மட்டுமல்ல, கல்லர் நடுவிலே அவங்க அறையப்பட்டது. அவருடைய பிரேத கூலி என்னென்று பார்ப்போம். என்னென்று சொன்னார், எங்க நியமித்தார்களாம். 53:9 வாசிங்க.
இங்கே அக்கிரமக்காரர் ஒருவனா எண்ணப்பட்டன்னு சொல்லப்படுது. இதை வாசிங்க. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அல்லேலூயா. துன்மார்க்கரோடு அந்த கள்ளர்களை இங்கே அடக்கம் பண்ணு ஆயத்தமாக அன்றைய நாளில் கர்த்தர் அங்கே சரீரத்தை அடக்கம் செய்ய முடியாது. ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தாராம். உங்களுக்கு தெரியும், மத்தேயு 27:57 சொல்லப்படுது. அலிமத்தியா ஊரை சேர்ந்த பரிசுத்தவான ஐயா யோசேப்பிட அந்த கல்லறையிலே கர்த்தர் அடக்கம் பண்ணப்பட்டார். அங்க அவங்களோட திட்டம் துன்மார்க்கோட நியமிக்கப்பட்டிருக்கு கல்லறை. ஆனாலும் இந்த பரிசுத்தவான் பிலாத்துடன் வேண்டி கேட்ட நிமித்தம் அவன் கர்த்தருடைய சரீரத்தை கொடுக்கிறான். அவன் புதுசாக தனக்கு அங்கே கட்டின அந்த கல்லறையிலே அங்கே கர்த்தர் பரிசுத்தவான்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. அந்த கல்லறையிலே போய் நாங்கள் பார்த்தோம். அந்த இடத்துல கொடுத்து வைக்கணும். அங்கே நிற்கும் பொழுது எல்லாரும் முறந்து கண்ணீரோடு அழுவார்கள். இந்த இடத்துல கர்த்தர் நான் பார்க்க அவர் இந்த இடத்துல அவர் உயிரோடு இருக்கிறார். ஆனாலும் அந்த இடம் எங்களோட கால்கள் படவே கூசுது. அங்கே மோசே முத்தடியில் அங்கே எரியும் பொழுது போகும்பொழுது நீ நிற்கிற இடம் பரிசுத்த இடம், பாதரை வச்சு கலட்டென்று ஆண்டவர் சொல்கிறார் மோசே. அதே போல் நாங்கள் அந்த கல்லறையில் மிதித்து போய் பார்க்கவே தகுதி இல்லாது அப்படிப்பட்டது. அப்போ அவர் பரிசுத்தவான்களோடு அங்கே கூட இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆவி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து நடக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். எல்லாவற்றையும் ஜீவன் தந்து அவர்களை மீட்டு கொண்டார். பாவம் கழுவ அவர்கள் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். தமக்கென்று வாழ எங்களை பிரித்தெடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் இருக்க வேண்டும். பழைய காரியங்களை விட்டுவிட வேண்டும். நாங்கள் இயேசு பாருங்க, பழைய காரியங்களை விட்டு விடணும். நாங்கள் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வாசிக்க போகிறோம். அங்கே ஊழியங்களை செய்யலாம், சபையை நடத்தலாம், கர்த்தருக்கென்று நாங்கள் வாழ்ந்து கடந்து செல்லலாம், கொடுக்கலாம். இவ்வளவுதான் நாங்கள் செய்தாலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கலாம். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வியாதி குணமடையலாம், அற்புதங்கள் நடக்கலாம், சமாதானம் வரலாம், ரட்சிக்கப்படலாம். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதை செய்தாலும் நடக்கும். ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய சித்தப்படி நடவாமல் உள்ளத்திலே அக்கிரம சிந்தை கொள்வோமானால் அங்கே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுற காரியம், அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று. இது உங்களுக்கு தெரியும். மத்தேயு 7:23 சொல்லப்படுகிறது. அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுகிறார். சங்கீதம் 5:5 சங்கீதக்காரன் சொல்றார், அக்கிரமக்கார யாவரையும் கர்த்தர் வெறுக்கிறார். அதனால சொல்றார், செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், மத்தேயு 7 பாருங்க, ஒரு 21-22 வாசிங்க, 23 வரை. அங்கே மலைப்பிரசங்கம் 5 மலைப்பிரசங்கம் நடக்குது. அதில் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டு சொல்றார், துயரப்படுகிற பாக்கியவாங்கள், ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவாங்கள், சாந்த குணமுள்ள பாக்கிய அவர் சுதந்திரித்துக் கொள்வார்கள். துயரப்படுவ பாக்கியவாங்க 6 தடவை வாண்டு அப்படியே சொல்லி கொண்டு போய் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வந்து சொல்லுகிறார், நீங்கள் மனுஷர் காணும் விதமாக தான தர்மம் செய்ய வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், உபவாசம் இருக்கணும், அப்படியே சொல்லி 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 பிறகு 7ஆம் அதிகாரத்திலே வந்த முதல் வசனங்களை சொல்லி கொண்டு போகிறார். உன்னோட கண்ணில் இருக்க உதிரத்தை விட்டுட்டு நீ மற்றோட திரும்ப பார்க்கறது என்ன? உன்னோட கண்ணில் இருக்க உதிரத்தை விட்டு மற்றோட உன்னிடத்தில் இருக்க உதிரத்தை விட்டு மற்ற துரும்பை நீ பார்க்குறேன்னு சொல்லி சொல்லி போட்டு வந்துதான் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அடுத்த வசனம், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பாருங்க, திரளான ஜனங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கார். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை சொல்லுகிறார், நீ இன்னும் எப்படியா இருந்திருக்கா? அது அற்புதங்களை செய்திருக்கலாம், தீர்க்கணும் உரைச்சிருக்கலாம், செபிச்சிருக்கலாம், கற்று கொடுத்திருக்கலாம், ஊழியம் செய்திருக்கலாம், சபையை நடத்திருக்கலாம். ஆனாலும் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொள்ள வேண்டாம்.
செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவாராம். அல்லேலூயா. கிருபையினாலே இலவசமாய் ரட்சிக்கப்பட்ட நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். அதைத்தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வார்த்தை எபேசியர் 2:1 சொல்லப்பட்டபடி மரித்து போயிருந்த ஆத்மா எல்லாம் நிறைந்திருந்தது, எல்லாவற்றையும் பாவத்தின் ஆக்கிரமம் நிறைந்திருந்து மரித்து போயிருந்த மீட்டவர். அப்போ அந்த மீட்பு எப்படி வந்தது? கிருபையினாலே இலவசமாய். அதனாலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பிறகு நாங்கள் இஸ்ரவேல் சம்பவத்துக்கூடாக எங்களுடைய எல்லாரையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று தேவனை பரீட்சை பார்த்து முறுமுறுத்து சங்காரமான வேதத்தில் பார்க்கிறோம். நாமும் அப்படி இல்லாமல் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாங்கள் தேவன் செய்ததை மறந்து போகிறோம். ரட்சிக்கப்பட்ட நாங்கள் தேவன் செய்ததை மறந்து போகிறோம். எப்படிப்பட்ட பாவியாய், எப்படிப்பட்ட நிலைமையில, எந்த சிக்கல்ல, எப்படிப்பட்ட மரண அவலத்தில் இருந்தவங்களை தேவன் ரட்சித்தாரே, அதை நாங்கள் மறந்து போகிறோம். தேவன் அதை நினைவு கூறுகிறார். என் மகன் என்னை விட்டு போயிட்டார். இப்போ பாருங்க, இந்த நாங்கள் முதல்ல எபேசியில் பார்த்த அந்த கர்த்தர் எங்களுக்கு என்னென்ன இப்படியெல்லாம் சிலுவை பாடுகளை சிலுவையில் பாடுபட்டு எங்களுக்காக அக்கிரமக்கார ஒருவர எண்ணப்பட்டார், அக்கிரமக்காரக்காக வேண்டிக் கொண்டார், எல்லாம் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார். இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த சம்பவங்களை நாங்கள் வாசித்து தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர்கள் தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிறார். நீங்கள் இப்போ வாசிங்க 106 சங்கீதம் 6 12 வரை முதல். 106 சங்கீதம். எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்தில் கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை இரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வடிந்து போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களிலே நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி இரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். பாட்டு நடக்குது. நான் சுருக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலில் அங்கே தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டான போது எகிப்திலே தானியம் கொள்ளும்படியாக அங்கே எகிப்துக்கு போனார்கள். அப்போது எகிப்திலே தானியல் என்பவன் அதிபதியாக இருந்தான். அங்கே தேசத்தின் அதிபதியாக இருந்தான். பார்வோனுக்கு கீழே இருந்தபோது அங்கே யோசேப்பிட தகப்பனார் யாக்கோப் சகோதரர்கள் எல்லாரும் அங்கே போனார்கள் தானியம் கொள்ளும்படியாக. அங்கே போய் அப்படியே இருந்த உடனே அவர்கள் அங்கே யோசேப்பு இருந்த காலத்தில் இருந்து அப்படியே பலுகி பெருகினார்கள். உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு யோசேப்பு மரித்து போனார். யோசேப்பு மரித்து போனோன்னு உங்களுக்கு தெரியும். பார்வோனுடைய படிப்படியாக ஒரு ராஜா போய் இன்னொரு ராஜா வந்து கொண்டிருப்பார். ஒரு பார்வோன் ராஜா வந்திருந்தான். வந்தபோது அவன் யோசேப்பை அறியாதவனாயிருந்தான். யோசேப்பை அறியாதவனாக இருந்தது எகிப்திலே இருந்த அந்த பலி பிரிந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அடிமைப்படுத்த தொடங்கினான். அடிமையாக வேலை அவங்களுக்கு தெரியும். இதை பற்றி கணக்கு விளங்கப்படுத்தான் நேரம் போடும். அடிமையாக இதனை செய்த பொழுது அவர்கள் கொண்டு கட்டின காரியம் உங்களுக்கு தெரியும். அப்படி அடிமையாக நடத்தின பொழுது அங்கே 3ஆம் அதிகாரம் யாத்திரால தேவன் சொல்கிறார், இஸ்ரவேல் என் ஜனங்கள் படுகிற உபத்திரத்தில் இதை நான் கண்ணவே கண்டேன். அவர்கள் கூக்குற என் சந்தியை எட்டுகிறது. ஆளோட்டிகள் நிமித்தம், அவர்களை வேலை வாங்குகிற ஆளோட்டிகள் நிமித்தம் அவருடைய கூக்குற என் சந்தி கட்டினான்னு சொல்லி போட்டு என் ஜனங்களை விடுவிப்பேன்னு சொல்லி மோசையை அனுப்பித்தான் அங்கே கொண்டு வருகிறார். மோசையை போய் மோசையை கொண்டு வரணும் சும்மா ஈஸியாக அப்படியே இல்லை. மோசை போய் அங்கே பார்வோம். அப்போ மோசை போகும்பொழுது கடவுளுக்கு நான் போய் என்ன செய்ய முடியும், அனுப்புகிறேன்னு சொல்ல மாட்டேன். இருக்கிறவராக இருக்கிறேன், நான் அனுப்புறேன்னு சொல்லி போகணும். சொல்லி அங்கே போயினால் பார்வோன் விடவில்லை. லேசில் விடுவானா? அவன் அப்படியாக அவனுடைய இருதயம் கடினமாக இருந்தது. தேவன் பார்த்தார். மோசையும் தேவனோட அப்படியே சொல்லி கொண்டிருக்கான். அவன் விடுறான் இல்லைன்னு. அவர் தேவன் பல காரியங்களை செய்தார். வண்டுகளை அனுப்பினார், வெட்டுக்கிளிகளை அனுப்பினார், கல்மலையை பெய்ய பண்ணார். இப்படி 10 காரியங்களை மேலே செய்து பார்வோட இருதயம் கடினப்பட்டது. ஆனாலும் மோசை புறம் வந்து ஆண்டவரோட பேசும்பொழுது ஆகுதுனார், இப்பொழுது நான் செய்கிற காரியத்தில் அவன் விடுவான்னு சொல்லி அங்கே பார்வோடைய தலை முதற் பிள்ளை உட்பட அடிமை அங்கே வாழுகிற ஜனங்கள் எல்லாம்
முதல் பிள்ளைகளும் மிருகஜீவோட முதல் பலன்களும் அங்கே சங்காரக்காரன் அழித்தான்னு சொல்லப்படுகிறது. ஆட்டுக்குட்டியா ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை சங்காரக்காரன் கடந்து சென்று இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். அங்கே பார்வோனுடைய தலைச்சந்தர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட போதுதான் அவன் விடுகிறான். அப்படி விட்ட நேரத்தில் இவர்கள் இந்த வருகிறார்கள். கானான் தேசத்துக்கு கண்டு மோசே ஊழியக்காரன் வழிநடத்தி வருகிறான். மோசே வாரம் வழிநடத்தி வருகிற வேளையிலும் அங்கே வந்து செங்கடல் என்னென்று போகிறோம் யோசிச்சுட்டு பார்த்தா பின்னுக்கு பார்வோனுடைய படை பின்தொடர்ந்து வருகிறார். அந்த நேரத்தில் நாங்கள் வாசித்த பார்த்தோம். அவர் சொல்றார், எங்கள் பிதாக்கள் நாங்கள் பாவம் செய்து அக்கிரமங்களை நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம் என்று சொல்லப்படுது. ஆகாமியம் பண்ணாங்களாம், கலகம் பண்ணாங்களாம். ஊழியக்காரருக்கு எதிராக வழிநடத்தி வந்த மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறார்கள். நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும், வேலை செய்து அந்த கொம்மட்டி எங்க அந்த சாப்பிட்டு அப்படியே இருந்திருப்போம். இப்படியே வந்து நாங்கள் இந்த வனாந்தரத்தை சாகும்படியாக கொண்டு வந்துட்டு அங்கே அவங்களோடு கலகம் பண்ணுற வேளையிலும் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. அவர் தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படியாக கீழ்காற்றை வரப்பண்ணி அங்கே செங்கடலை பிளந்தார். தன்னுடைய ஜனங்களை அந்த செங்கடல் வழியாய் அங்கு அக்கறை போகும்படியாக செய்தார். பின்னாலே வந்த இவர்கள் பயந்திருந்த அந்த பார்வோன் படைகள் வந்து அங்கே சமுத்திரத்தில் மூன்று எல்லாரும் மறுத்து போனார்கள். அவர்கள் அதை கண்ட பிறகுதான் விசுவாசித்து துதி பாடுகிறார்கள். எப்படி பாடுகிறார்கள்? பார்வோனின் சேனைவின் தொடர்ந்தாலும் செங்கடலெதிரே கிடந்தாலும் செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனை உள்ள கர்த்தருடன் வருவா, ஒரு சேதமின்றி நம்மை நடத்து. அப்படியா? நாங்கள் அப்படி பாடுவோம். அவர்கள் எப்படி பாடினார்? யாத்திராம் 15ஆம் அதிகாரத்தை 1-5. யாத்திராம் 15 1-5. சீக்கிரமாய் யாத்திராம் 15. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள், ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களிலே அமர்ந்து போனார்கள். போதும். இப்படியே அவர்கள் தொடர்ந்து அந்த இடத்துல அந்த அதிகாரங்களுக்கு பாடுகிறார்கள். பாருங்க, இப்ப என்ன நடக்குது? பார்வோன் வடையும் செங்கட இருந்த போது ஊழியக்காரருக்கு விரோதமாக மோசைக்கு முறுமுறுத்து கலகம் பண்ணவர்கள் அங்கே விடுதலை கிடைத்துடனே துதித்து பாடுகிறார்கள். ஆனந்தம். எங்களுக்கு அப்படித்தான். எல்லாம் தடைப்பட்டிருக்கும். எல்லாம் வந்த பொழுது அப்படியே நாங்கள் என்ன செபிக்க என்ன ஆலயத்துக்கு போய் அங்கே இருந்தேன், உவாச்சிருந்தேன், என்ன நடந்த ஒன்றுமே நடக்கலையே, எங்களை இப்படியே நாங்கள் மடிந்து இப்படியே இருந்து செத்து போக முடியாது நினைப்போம். ஆனால் ஒன்று அற்புதம் நடந்தோன்னு வந்து சாட்சி சொல்லுவோம், துள்ளிக்குது சாட்சி சொல்லுவோம், பாடுவோம், ஆராதனைக்கு வந்து கலந்து கொண்டு எல்லாம் செய்வோம். பாருங்க, அடுத்த வசனத்தை 13-14 சங்கீதம் 106-13 சங்கீதம் 13-14 13-14 சீக்கிரமாய் நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வழிய தேவனை பரீட்சை பார்த்தார்கள். பாடி துள்ளி குதித்த கண்ணமலை கோட்டை நீ யுத்தத்தை வல்லவர் மகிமை சிறந்த பாடினவர்கள் இங்கே சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். நாங்கள் சில வேளையில் அப்படித்தான். எகிப்து என்று சொல்லப்படுகிற உலகத்தில் இருந்து தேவனங்களை வேறு பிரித்து எங்களை அதிசயமாய் நடத்தி வந்ததை நாங்கள் சீக்கிரம் மறந்து போகிறோம். 105 சங்கீதத்தில் அங்கே சொல்லப்படுவது கர்த்தர் செய்த நன்மை அதிசயங்களை அற்புதங்களை நினைவு கூறும் என்று அங்கே சொல்லப்படுது. அதுக்கு நாங்கள் போயில பாருங்க, துதிச்சு பாடினவங்க அதி சீக்கிரமாய் மறந்து போனார்கள். அங்கே குறைபட்டோடு இப்போ இவர்கள் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திராமல் மோசே கர்த்தர் சொல்றத மோசே சொல்றபடி நடந்தார். இப்ப ஆலோசனை காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இனி ஒவ்வொரு வசனமா போடுங்க. பாருங்க, இப்ப 15 போடுங்க. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர் கொடுத்தார்.
அப்பொழுது அவர் கேட்டதை அவர் கொடுத்தார். என்னத்தை கொடுத்தார்? மன்னா கொடுத்தார், காடையான ரச்சி கொடுத்தார், தண்ணியை கொடுத்தார். அப்படி கொடுத்து அவர்களை இளைப்பார பண்ணினார் நம்முடைய கர்த்தர். அடுத்த வசனம் சொல்லுறது, இப்படி கொடுத்து இருந்த ஜனங்கள் பரீட்சை பார்த்து எல்லாத்தையும் போட்டு அங்கே சாப்பிட்டார்கள், ரச்சி எல்லாம் தண்ணியெல்லாம் குடிச்சு இறந்தார்கள். இப்போ மோசையின் மேலும் ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். அப்படிப்பட்ட அக்கிரம சிந்தை. பார்வோனிடத்தை போய் இந்த மோசே மாறன் பட்ட பாடு இந்த ஜனங்களை வனாந்து வழியை நடத்தி காணாந்த தேசத்துபடியாக அக்கறைக்கு செங்கலை கிடந்து விட்ட பிறகும் அவர்களை மேலே பொறாமை கொண்டார்களாம். இன்றைக்கு அப்படிதான் நாங்கள் பொறாமை கொண்டார்கள். எங்களுக்காக செபித்தவர்கள், எங்களை வழிநடத்தவர்களை பொறாமை. ஏன்னா மோசையும் கூடத்தான் மாறான், ஆரோனும் கூடத்தான் மாறான், அவனுக்கும் தான் ஆபத்து, அவனும் தான் பசி. அப்படியாக பொறாமை கொண்டார்கள். இந்த பொறாமை கொண்டதால 17 போடுங்க. பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அடுத்த வசனம், அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது, அக்கினி சுவாலை துன்பாக எரித்து போட்டு. பாருங்க, பொறாமையினால முறுமுறுத்தார்கள். மோசைக்கு மாறுவதால் அங்கே பூமி பிளந்து அவர்களை மூடி போட்டுவது. அது மட்டும் அக்கினி அங்கே அப்படியே நக்கி போட்டு தட்டு பார்க்கலாம். அப்படி எழுப்பின கூட்டத்தை. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்காக, அந்த ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் திறப்பின்பாது நின்று பேசின மோசைக்கு விரோதமாக எழும்பி பொறாமை கொண்டார்கள். நாங்கள் எம்மாத்திரம் இன்றைக்கு எங்களிடத்தில் இந்த காரியம் நிறைய இருக்கிறது. அங்கே தாத்தான் 17 பிளந்து தாத்தானை விழுங்கி ஆபிரகாம் கூட்டத்தை முடிப்போம். இந்த கூட்டங்கள்லாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி ஒரு ரவுண்டா வந்து கூட்டம் கூடி தண்டபடியால் அப்படியே கொடுத்து பாருங்க. அது மட்டுமா, பூமி ஒரு கூட்டத்தை விழுங்கிச்சு. பிறகு அவர்கள் ஓரேப்புக்கு வந்தார்கள். ஓரேப் என்னும் இடத்துல வந்த பொழுது ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். 20வது வசனம் சொல்லுறது, 20 சொல்லுறது, தங்கள் மகிமையை புல்லை தின்னுகிற மாட்டின் சாயலாக மாறினார்கள். 6 படித்த மனுஷன் 5 மிருக குணம் தான் இருக்கும். தங்களோட மகிமையை கர்த்தர் ஆதியிலே மனுஷனை உருவாக்கும் போது தன்னுடைய சாயலாக உருவாக்கினார். அவர் மகிமையின் தேவன், மகிமையின் மாட்சி உள்ளவர். அவருடைய படைப்பான இஸ்ரவேல் தங்கள் மகிமையை விட்டு விட்டார்கள். நாங்கள் பாடுகிறோம், அவர் வெண்மையும் சீகப்புமானவர், உண்மையே உருவானவர். மற்ற சாரோனு சமவெளியில் பூத்த ரோசா. சாரோன் சமவெளியில் ஒரு பச்சை பசு வெளி, அங்கே ஒரே ஒரு பூ ரோசா பூத்திருக்குன்னு அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னும் ஒன்று இருக்க சொல்லப்படுது ஆண்டரை குறித்து. எப்படி அளவுள்ள 2 தண்ணீர் நிறைந்த நதியோரமாய் தங்கும் புறாவின் கண்கள். புறாவை பார்த்து என்று சொன்னால் வாழ்ந்து அப்படியே தான் இதாக பார்க்க. புறாவை கண்டுபிடிக்கப்பட வேண்டும், பார்க்க அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் எங்களுக்காக அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடு விட்டாரவர். பாருங்க, தன்னுடைய சாயலை படைத்த மனுஷன் எப்படிப்பட்ட மகிமை உள்ளவர். ஆனாலும் புல்லை தின்னுற மாட்டின் சாயலாக அங்கே மாறினார் என்று பார்ப்போம். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரமாகிய பயங்கரமாக காரியங்களை செய்த 23வது வசனத்தை போடுங்க. முதல் 22 போடுங்க. முதல் 21 போடுங்க. சாரி, எகிப்திலே பெரிய காரியங்களையும் காமிந்தேற்ற அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்தை பயங்கரமாக செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். நாங்கள் முதல் பார்த்தோம், அங்கே பாடி துதிச்சோடனே ஒன்றும் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சீக்கிரமாய் மறந்து போன. இப்போ இரட்சகர் மீட்பரை இந்த தேவனை மறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, மறந்தார்கள் என்று சொல்லப்படுது. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் பார்த்தார், அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று கோபம் கொண்டார். நாசம் பண்ணுவேன் கோபம் கொண்டார். விக்கிரங்களை செய்து நிர்வாணமாய் ஆட்டம் போட்டு இருக்கிறாங்க. அங்கே நாசம் பண்ண வேண்டியதே அங்கே போகும்பொழுது அது கர்த்தர் அதை கண்ட கோபம் அடைந்து அவர்களை அழிக்கும்படியாக மோசையை கேட்கிறார், என்னை விட்டுவிடு, இவர்களை அழிக்கும்படியாக விட்டுவிடு, உன்னை நான் பெரிய சாதியாய் மாற்றுவேன் சொல்லி. அதுக்கு மோசை என்ன சொல்றாண்டு, யாத்ரா 32:11 முதல் வாசிங்க சீக்கிரமாய். யாத்ரா 32:11 அந்த சங்கீதம் அப்படியே இருக்க போடுங்க. யாத்ராமம் அங்கே மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகாபலத்தினாலும் வல்லமுள்ள கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ண உம்முடைய
ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? ஆரோனுக்கும் மோசைக்கும் அங்கே பொறாமை கொண்டார்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்க, கடந்து வந்து இவர்கள் விற்கிற மோசை அங்கே சீனாமலைக்கு தேவனிடத்தில் போய் அங்கே கற்பனை பல கொண்டு வர கிடையாது. இங்கே அவங்க கன்றுக்குட்டியை மிருகமாக மாறிவிட்டார்கள். மிருகத்துக்கு மகிமையை கொடுத்துட்டார் விற்கிறதுக்கு. அந்த நேரத்தில் நாசம் பண்ண வேண்டிய மோசை பரிந்து பேசுகிறான், உம்முடைய ஜனங்களுக்கு விரோதம் உம்முடைய கோபம் பற்றி எறிவதான்னு சொல்லி. பிறகு பார்த்தால் அங்கே அவர் நிர்வாண ஆட்டம் போடுகிறார்கள். அதே அதிகாரத்தில் 32 32 வாசிங்க, 32 வாசிங்க சீக்கிரமாய். அப்பவும் கர்த்தருடைய கோபம் அவங்க பற்றி எறிஞ்சு, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை குறுக்கி போடும் என்றார். யாருக்கு முடியும்? இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், எப்படியாவது நான் விழுந்து குந்தினா பரலோகம் போயிடும், நரகம் வேண்டாம்னு இருக்கும். ஜீவ புத்தகத்திலே அவன் தன்னுடைய பெயரை கிறுக்க போட சொல்றான். இந்த ஜனங்களுக்காக, இந்த வணங்காக்காலத்தில் உள்ள ஜனங்களுக்காக இப்படி சொல்லுதான் தோசை. அப்பொழுது பாருங்க, மோசே இவர்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிறார், இப்போ நிற்கிறான் இந்த ஜனங்களுக்காக. ஆனாலும் அவர்கள் 24 வசனம் சங்கீதம் 124 சொல்லுது, ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமல் அசட்டை பண்ணினார்கள். 25 சொல்லுவது, முறுமுறுத்து சங்காரமானார்கள், அவருடைய சந்ததிகள் அழிய அவர்களே சந்ததி சுகடிவாக தங்கள் கூட முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வனாந்தத்தை மடிய அவர் சந்ததி அழியவும் காரணமாக இருந்தார்கள். இப்படியே வாய்ச்சொன்று போல அடுத்த வசனம் சொல்லுவது, அது மட்டுமல்ல பற்பல தேசங்களிலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இதனாலே வாசிங்க, அவர்கள் பற்பல தேசங்கள் சிதறடிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக தம் கையை கர்த்தர் எடுத்தார். இவ்வளவு யுத்தம் பண்ணி கர்த்தர் கூட வந்தார். நீதியும் வலதுரத்தான் தாங்குவிரண்டில் உன் வலப்பக்கத்தை நீ நிழலாயிருப்பான் அசைக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் என்ன ஏந்துவார், தாங்குவார், தப்பிப்பார்னு சொன்ன நாங்கள் இன்றைக்கு அவர் கையை எடுத்துட்டார். எல்லாம் சிதறடிக்கப்பட்டார். கர்த்தருடைய கரம் போயிடும் என்று சொன்னார். அங்கே சிம்சோன் கர்த்தருடைய கை விலகினு தெரியாமல் நடந்தோண்டான். சவுல் ராஜா கர்த்தருடைய ஆவியான விலகின அறியா இருந்தான். அதே போல் எங்களுக்குள்ளே இருந்தான். நாங்கள் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை போல இருப்போனார். ஆண்டவர் அங்கே கையை எடுத்து விடுவார். எடுத்து விட்டபடியால் அவர்கள் அந்த பற்களை சிதறப்பட்டார்கள். நாங்கள் இலங்கை தேசத்தில் இருந்து வந்து ஐரோப்பா, கனடா, இப்படியாக அமெரிக்கான்னு சொல்லி சிதறடிக்கப்பட்டது போல. ஏனென்றால் அங்கே 30 வருஷ யுத்தம் ஏன் நடந்தது? நாங்கள் அங்கே பாகால்களை வணங்கி எங்கள் மூதாதையர், எங்கள் பிதாக்கள், பெற்றோருக்கு மூதாதையர் செய்த பாவம். ஏதோ தப்பி நாங்கள் இங்கே இருக்கிறோம், அங்கே இருக்கிறவர்கள் தப்பி இருக்கிறார்கள். எவ்வளோ அழிவை கண்டார்கள். பிறகு வந்த தேசங்களுக்கு இல்லை. அடுத்த வசனம் 28 சொல்லுவது, வந்த தேசங்களில் பாகால்களுக்கும், அதாவது ஜீவன் இல்லாதவர்களுக்கு பலி செலுத்தினார்கள். பலிகளை செலுத்தினார்கள். பாகால் ஜீவனுள்ள மரக்கட்டை சடமாயிருக்கு. அதுக்கு நாங்களும் தான் சில பேர் செய்கிறோம். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய கோபத்துக்கு இந்த இஸ்ரவேல் ஆளாகி வாதை அவர்களுக்குள்ள புகுந்ததாம். 35 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜாதியுடனே ஜாதி கலந்து அவருடைய கிரியைகளை கற்றுக்கொண்டு அவருடைய விக்கிரகங்களை சேவித்தார். ஆண்டவர்களுக்கு விக்கிரகம் என்றது ஒரு அருவருப்பான காரியம். விக்கிரகங்களை சேவித்தார்களாம். அவிசுவாசியானவருக்கு கூட ஆண்டவர் அங்கே கொரிந்தியர் எழுதி வச்சிருக்கார். ஒரு விசுவாசி அவிசுவாசியை திருமணம் செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் கூட நீ அவனை தள்ளிவிடாது. ஒரு ஆணோ பெண்ணோ தள்ளிவிடாது. ஏனென்றால் விசுவாசி நிமித்தம் அவிசுவாசி அங்கே பரிசுத்தமாக்கப்படுகிறான். பிறக்கிற பிள்ளைகளோட பரிசுத்தமாகப்படும். அவிசுவாசி இன்னைக்கு நாஸ்திகனாக இருக்கலாம். கிறிஸ்தவ யூதர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ விசுவாசிக்கிற யூதர்களுக்காக கிறிஸ்துவ விசுவாசிக்க இஸ்லாமியர் இருக்கிறார்கள். அவர்கள் அவிசுவாசியாக இருந்தாலும் ஆனால் விக்கிரகங்களை வணங்காதவர்களாய் இருக்கிறவளை ஆண்ட அருவருக்க மாட்டவர். இந்த தேவனுடைய சனம் 1 கொரிந்தியர் 7:12 இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் அங்கே இவர்கள் இப்படி செய்தபடியால் அங்கே அந்த எல்லாருடைய சம்பந்தம் கலந்து அந்நிய நுகத்தில் பிணப்பட்டு அவங்க செய்கிற கிரிகைகளை அங்கே தூபம் காட்டி பலி சேர்த்து இப்படி செய்தனாலே அவர்களுக்கு ஒரு கண்ணியாக போயிட்டான். அவர்கள் குமாரத்திகளை அவர்கள் பிசாசுக்கு பலி கொடுத்தார். கானான் தேசம் முழுவதும் இரத்தத்தினாலே அங்கே வந்துவிடு. கானான் தேசத்தில் நாங்கள் பிள்ளைகளின் குற்றமில்லா இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தினாலே தீட்டுப்பட்ட என்றது அங்கே 38 சொல்லுகிறது. 39 வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் கிரியையினால் அசுத்தமாகி தங்கள் செய்கையினால் சோரம் போனார்கள்.
ஒரு மனைவி கணவனை விட்டு சோரம் போனதில், ஒரு கணவன் மனைவி விட்டு சோரம் போனதில் கர்த்தருடைய சனம் தேவனை விட்டு சோரம் போனார். இதனால் கர்த்தருடைய கோபம் நம்முடைய சனத்தின் மேல் மூண்டது. அடுத்த வருஷம் சொல்கிறது, அவர் தமது சுதந்திரமான சொந்த சம்பத்தாகிய இஸ்ரவேலர்களை அருவருத்தார். விக்கிரகத்தை அருவருக்கிறார். விக்கிரகத்தை தேவன் அருவருக்கிறார். தம்முடைய மகிமையின் சாயலாக படைத்த ஜனங்கள் புல்லை திங்கிற ஒரு கண்டுக்குட்டியின் சாயலாக மாறினார்கள் என்று அருவருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம், நேரம் கடந்து சொல்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 - 24. ரோமர் 1ஆம் அதிகாரம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரையோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஒருவரோடு ஒருவர் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். சொல்ல தெரியும் ஒரு சேர்க்கை. ஓகே, அதுக்கு நான் விரைக. தேவன் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாராம். தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் தங்கள் சிந்தனைகளே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தன்னு பார்த்தோம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். எப்படியெல்லாம் மகிமையும் ராஜா இயேசுவோடு படிக்கிறோம். தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாராம். நாங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். எங்களோட மூதாதையர் செய்தாலே நாங்கள் எப்படியெல்லாம் பார்த்தோம். நாங்கள் எங்களோட காரியங்கள் செய்தால் எங்களோட சந்ததிகள் வர வேணுமென்றா, சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமென்றா, அங்கே முறுமுறுத்து பூமி அங்கே பிளந்தது என்று சொன்னாங்க, மூடிவிட்டது. நாங்கள் எங்களோட சந்ததியோட ஆசீர்வாதத்தை நாங்களே மண் போட்டு மூடுகிறோம் முறுமுறுத்து. இங்கே பாருங்க, நாங்கள் இப்படி நடப்போமானால் எங்களோட சந்ததிகள் அங்கே அசுத்தத்துக்கு போய், ஏன்னா ஐரோப்பா தேசத்தில் நாங்கள் மேற்கத்திய தேசங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதானே? கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் கவனமாக இருக்கோம். அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நம்மையும் தேவன் அருவருக்கத்தக்கதாய் நாம் நடக்கக்கூடாது. நாங்கள் சந்ததிக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கோம். தேவன் விக்கிராரானை வெறுக்கிறார், அருவருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளேயும் பலதரப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கிறதை நாம் அகற்ற வேண்டும். ஒரு உறவு, பொருள் ஆசை ஆகிய விக்கிராராயணம் சொல்லப்படுகிறது. விக்கிராராயண ஆசை பொருளாதாரம் அப்படி சொல்லப்படுகிறது. ஒன்றிலேயே நீங்கள் கர்த்தரை விட்டு ஒன்றில் எதில் நீங்கள் பற்ற வைக்கலாம், அது விக்கிரகம். அப்போ நம்முடைய தேவனிடத்தில் அநேக இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அவர் எங்களை குறித்து நீடிய பொறுமையாய் இருக்கிறார். நாங்கள் மனம் திரும்ப வேணும் என்று விரும்புகிறார். எபேசிய சபைக்குத்தான் அந்த 2ஆம் அதிகாரத்தை எழுதினவர். நாங்களும் அவருடைய சுதந்திரம் தான், கர்த்தருடைய சுதந்திரம் தான், அவருடைய சுதந்திரமாக தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே சங்கீதம் 106, 41, 46 வாசிக்கும் பொழுது வாசிக்க விளக்கம் மேலோட்டத்தோடு வாசிக்கும் போது இஷ்டவேரரை அவர் பகைஞர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவருடைய கையை எடுபட்டு போச்சு. அவங்க பல தேசங்களில் சிதறக்கப்பட்ட அவர்களை அவங்க தேசங்களை அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அவர்கள் இஷ்டவேலர், அந்த அந்த தேசங்களை ஆளுகிற மக்கள் இஷ்டவேலரை ஒடுக்கினார்கள். இஷ்டவேலர் அவர்கள் கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். அங்கே வேணா அந்த காணாந்தேசத்து போன ஜனங்கள் போய் தேவனை மறந்து பாகால்களை ஆராய்ச்சி இன்றைக்கு எங்கேயோலாம் சிதறப்பட்டு இருந்து அங்கே அவர்களோட கையில் தாழ்த்தப்பட்டார்கள், எழும்ப முடியாது. ஆனால் அப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் அநேகம் தரம் விடுதலை செய்தாராம், விடுவித்தாராம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டு நான் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்ள. நாங்கள் பாவம் செய்ய ஆண்டவர் அப்படியே பொறுமையாக நீடிய பொறுமையாக இருந்து பாரு கை எடுத்தார்னு சொல்லப்படும். ஆனால் மீண்டும் வருகிறார். அப்படி தான் சிம்சோனுக்கும் அப்படி விலகினார். அவன் கடைசியாக சாகும்பொழுது ஒரு விசை இறங்கும் ஆண்டவர் இடத்துல அவன் அந்த கட்டிடத்தையே அடித்து 1000க்கு மேற்பட்ட அவனும் மறிக்கக்கூடியதாக ஆண்டவர் ஒரு விசை இறங்கினார். இப்போ இவர்களை விடுவித்தார். ஆனாலும் தங்கள் யோசனைகளாக மீண்டும் நாய் தன் தின்றதை கக்கினதை போல பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். தங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் சிறுமைப்பட்டார்கள். மீண்டும் அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை கண்ணோக்கி அவர்களுக்கு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைத்து
தமது மீந்த கிருபினாலே மனஸ்தாப்பட்டாராம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு செய்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உன் ஜனத்தை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொன்ன அந்த காரியங்களை உடன்படிக்கையை நினைவு கூற தேவன். பாருங்க, எவ்வளவு அன்பும் இரக்கமும் உள்ள நம்முடைய கர்த்தர். இவ்வளவு தூரம் இழைத்து அக்கிரமம் செய்த தம்முடைய இவ்வளவு தூரம் கர்த்தருக்கென்று துரோகம் இழைத்து அக்கிரமம் செய்த தம்முடைய அந்த ஜனத்துக்கு இறங்கி அதிகாரிகள் மத்தியில் தயவை கட்டளையிடுகிறார். அவர்களை சிறப்பிடித்த யாவரும் இஸ்ரவேலுக்கு இறங்கும்படி செய்தாராம். அதிகாரிகளுக்கு தயவு. இன்றைக்கு இந்த இடத்த தேசத்தில் வந்து ஒன்றுமில்லாமல் இருந்தோம். என்ன இவர் குணா செவிக்கிறார், அவர் செவிக்கிறார், இவர் செவிக்கிறார், அவர் செவிக்கிறார், ஒன்றுமில்லையே என்று சொல்லி எத்தனையோ சிக்கல்லாம் போயிருந்த போதும் கர்த்தர் நாங்கள் செபிக்கிற ஜெபத்தை கேட்டு அதிகாரி மற்ற தயவு உண்டு பண்ணினார். இந்த இடத்துல நாங்கள் அப்படி இருக்கிறோமோ இல்லையா? சாட்சியா அல்லேலூயா. அவர்களை சிறப்பிடித்த யாவரும் இஸ்ரவேலுக்கு இறங்கும்படி அதிகாரி மற்ற தயவை கட்டளையிட்டார். நமக்கு தான் அக்கிரமங்களான பாவத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மை குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகிறார். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்? தேவ சமூகத்தில் தேவனோடு நிற்கிறோமா? அல்லது உலகத்தை ஆளுகிற ஆகாய பிரவாகிய பிசாசின் பிடியில் சிக்குண்டு நிற்கிறோமா? அல்ல தேவனை மறந்து போனோமா? அவரின் ஆலோசனைகளை இஸ்ரவேல் ஜனங்களை போல தள்ளிவிட்டு சுயமாய் வாழுகிறோமா? இஷ்டம் போல வாழுகிறோமா? தேவனை இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவனை பரீட்சை பார்க்குறோமா? இதைத்தான் செய்தால் நான் இதுக்கு வருவேன். பரீட்சை பார்க்குறோமா? அல்ல இழுப்புண்டு சிக்குண்டு தவிக்கிறோமா? இன்னும் தவித்து கொண்டு இருக்கிறோமா? மனுஷர் கண்டா பிரச்சனை சிந்திப்போம். நாங்கள் எழுந்திருப்போம். ஒரு பாடல் பாடும் பொழுது நாங்கள் எல்லாருமா இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா எபேசு சபை ஆவிக்குரிய எபேசு சபைக்குத்தான் எழுதப்பட்டது. இது எங்களுக்கும் அங்கே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் இவமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தேவமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உம்பற்கை உண்டு.
இயேசுவே